வந்து எப்போ வந்து சபாநாயகர் பதவியை வந்து அவர் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்களோ அதுலேருந்து அவர் வந்து பொது வெளியில் வந்து அரசியல் பேசக்கூடாது என்பது மரபு. ஆனால் இவர் சபாநாயகர் ஆனதுலேருந்து அரசியலை தவிர எதுவுமே பேசுறது கிடையாது. அதிக நேரம் சட்டசபையில் பேசுனது யாருன்னா வந்து சபாநாயகர்னா இவருக்கு தான் அந்த அவார்டு கொடுக்கணும். ஏன்னா வேற யாரையும் எதிர்க்கட்சிகளையும் பேச விடுறது கிடையாது, அமைச்சர்களே பேச விடுறது கிடையாது. இவரே பதில் சொல்றது, அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே பதில் சொல்லணும், இவரா பதில் அடிச்சு விட்டுருவாரு. அந்த ஏரியாவில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சாலை வசதி, இந்த பள்ளிக்கூடங்கள், இந்த மாதிரி இதுக்கு வந்து பண்ணணும், பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் சட்டமன்ற நிதி வந்து ஒதுக்குறாங்க. அதில் போய் ஒருவங்க வந்து கருணாநிதிக்கு செலவு வைக்க போகிறாங்களாம். அப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து வைக்கணும்னா ஒவ்வொருத்தர் திமுக எம்எல்ஏவும் அவங்க சட்டமன்ற நிதியிலிருந்து செலவழிக்கிறதுக்கு தான் வந்து மக்கள் இவங்களுக்கு வாக்கு போட்டாங்களா? அனைவருக்கும் நல்ல சுகாதாரமான குடிநீர் வேணும். இப்போ இந்த ப்ரைவேட் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 20 ரூபா விற்குதுங்கிறப்ப அரசு போக்குவரத்துகள் மூலியமாக அனைத்து பேருந்து நிலையங்களும் 10 ரூபாய்க்கு சுகாதாரமான குடிநீர் வந்து அம்மா குடிநீர் சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்கும்போது அது அறிமுகப்படுத்தணும். ஆனால் இந்த மாடல் அரசு, உருட்டு மாடல் அரசு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை வச்சது அதில் தான். பழைய ஓய்வூதிய திட்டம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையான்னு நாங்கள் ஆராய்வோம். எது 4.5 வருஷம் கழிச்சு. தினசேவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க வழக்கறிஞர் வைகை ஆனந்த் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தொடர்ந்து ஒரு சர்ச்சையான விஷயம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து நடந்துட்டு இருக்கு. நாய்க்கடி, இப்போ நாயை பற்றியே ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நாய்க்கடி பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சபாநாயகர் அப்பாவு தொடர்ந்து வந்துட்டு அரசியலை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு நாய்க்கடி, ஒரு மூதாட்டி வந்துட்டு நாய் கடிச்சிருன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே போனால் நாய்க்கடிக்கான மருந்தே இல்லைன்ற மாதிரி அலக்கழிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எடுத்து அவர் பேசலாம் இல்லையா? அதை தவிர்த்து அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதாவது பொதுவாக வந்து சபாநாயகர் அப்படிங்கிறவர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் தான். அவர் வந்து எப்போ வந்து சபாநாயகர் பதவியை வந்து அவர் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்களோ அதுலேருந்து அவர் வந்து பொது வெளியில் வந்து அரசியல் பேசக்கூடாது என்பது தான் மரபு. ஆனால் இவர் சபாநாயகர் ஆனதுலேருந்து அரசியலை தவிர எதுவுமே பேசுறது கிடையாது. இப்போ சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரே பதில் சொல்லிடுவார். தனி ஆர்வத்தனம் காட்டிகிட்டு இருக்கார், சிஎம்கிட்ட நல்ல பிள்ளை பேர் வாங்கணுங்கிறக்காக. இதையெல்லாம் அவர் விட்டு அரசியல் பேசுவதை இதெல்லாம் விட்டுட்டு அவர் தொகுதியில் ஒழுங்காக போய் வேலையை பார்த்தாலே போதும். ஏன்னா தொகுதியில் வந்து அவ்வளோ நிலை வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. ராதாபுரம் தொகுதியில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூதாட்டி வந்து நாய் கடிச்சிருச்சு, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நாய்க்கடிக்கான மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் இது பண்ணுறப்ப ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் இல்லை. இது அவர் தொகுதியோட லட்சணம். இதையெல்லாம் பார்க்காம நான் வந்து அரசியல் பேசுகிறேன், விஜய் வந்து அவர் மோடி அமித்ஷா சொல்லி தான் பேசுகிறாரு, இவங்க அதை பேசுகிறாங்க, சட்டசபையில் உட்காந்துட்டு இன்னும் இவ்வளோதான் நீங்கள் உட்காருங்க. அமைச்சர்களே பேசுறதுக்கு முன்னாடி இவராக பேசிக்கிட்டு இவராக பதில் சொல்லிக்கிட்டு சபாநாயகருங்கிற அந்த சபையை வந்து எல்லாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு இருந்த உகந்ததாக வந்து அவங்க கேட்டாங்கன்னா அது பதில் சொல்கிறது, இதுதான் சபையை வந்து ஒரு இதாக நடத்தணும். ஆனால் இப்போ இந்த 2020 ஒரு சபாநாயகரானதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சட்டமன்ற வரலாற்றிலேயே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக நேரம் சட்டசபையில் பேசுனது யாருன்னா வந்து சபாநாயகர்னா இவருக்கு தான் அந்த அவார்டு கொடுக்கணும். ஏன்னா வேற யாரையும் எதிர்கட்சிகளையும் பேச விடுறது கிடையாது, அமைச்சர்களே பேச விடுறது கிடையாது, இவரே பதில் சொல்றது. அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே பதில் சொல்லணும், இவராக பதில் அடிச்சு விட்டுருவாரு. இதுதான் அவரோட இது. அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. தொகுதியை பார்க்குறதே கிடையாது. தொகுதி வந்து அவ்வளோ அவலமாக இருக்குது அவரோட தொகுதி வந்து. அதனால் அவர் தொகுதியை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அரசியல் பேசட்டுங்கிறது என்னோடது. இன்னொன்று அதே மாதிரி பக்கத்து தொகுதி அங்கே தான் வள்ளியூரில் பார்த்தீங்கன்னா வள்ளியூர் பேரூராட்சியில் வந்து சந்தை பகுதியில் வந்து கருணாநிதிக்கு வந்து சிலை வைக்கணும்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. வெங்கல சிலை வைக்கணும்னு தீர்மானம் போடுறாங்க. அதை எதிர்த்து ஒரு பொதுநல வழக்கு வந்து ஒருத்தர் தாக்கல் செய்கிறார். வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து இது பண்ணு. அதை எதிர்த்து வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போன வாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொது வழியில் வந்து இந்த மாதிரி சிலை வைக்கிறது வந்து தப்பு, நீங்கள் மற்ற காரியத்துக்கு பண்ண. இதில் என்ன இன்னும் கொடுமையான விஷயங்கள் என்னன்னா, அந்த சிலை வைக்கிற செலவு யாரு தெரியுமா? சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்தான். சட்டமன்ற உறுப்பினருக்கு எதுக்கு நிதி ஒதுக்குறாங்க?
அந்த ஏரியாவில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சாலை வசதி, இன்னும் இந்த பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி இதுக்கு வந்து பண்ணணும். பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் சட்டமன்ற நிதி வந்து ஒதுக்குறாங்க. அதில் போய் இவங்க வந்து கருணாநிதிக்கு சிலை வைக்க போகிறாங்களாம். அப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து வைக்கணும்னா ஒவ்வொரு திமுக எம்எல்ஏவும் அவங்க சட்டமன்ற நிதியிலிருந்து செலவழிக்கிறதுக்கு தான் வந்து மக்கள் இவங்களுக்கு வாக்கு போட்டாங்களா? ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சரியான இது இல்லை, மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் கிடையாது, மருந்து கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப தொகுதி நிதியிலேருந்து இவங்க வந்து ஒதுக்கி வந்து சிலையை வைப்பாங்களாம். இப்படி தான் இந்த உருட்டு மாடல் ஆட்சி வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். திமுகல இருந்து அம்மா முதலமைச்சர் அம்மா இருந்தாங்களா, அவங்க வந்துட்டு 10 ரூபாய்க்கு குடிநீர் விநியோகம் பண்ணி அந்த ஒரு ஸ்கீமே வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம். இப்போ திருப்பி நாகின் வந்து அதை ஆரம்பிக்கிற மாதிரி பேச்சு அடிப்படுது. அதுதாங்க, அதாவது அதிமுக ஆட்சியில் வந்து மாண்புமிகு அம்மா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து அனைவருக்கும் நல்ல சுகாதாரமான குடிநீர் வேணும். இப்போ இந்த ப்ரைவேட் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 20 ரூபா விற்கிதுங்கிறப்ப அரசு போக்குவரத்துகள் மூலியமாக அனைத்து பேருந்து நிலையங்களும் 10 ரூபாய்க்கு சுகாதாரமான குடிநீர் வந்து அம்மா குடிநீர் சொல்லி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்கும்போது அதை அறிமுகப்படுத்தணும். ஆனால் இந்த மாடல் அரசு, உருட்டு மாடல் அரசு வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை வச்சது அதில் தான் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு தனியார்களுக்கு வந்து இது பண்ணிட்டு தனியார்களுக்கு வந்து திறந்து விட்டுட்டாங்க. இப்போ வந்து தேர்தல் வருகின்ற ஒரே காரணத்திற்காக இன்னும் கொஞ்ச நாள் 6 மாதம் தேர்தல் வரப்போகுது பார்த்தீங்களா? இப்போ வந்து மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக இப்போ புதிதாக வந்து மறுபடியும் 10 ரூபாய் பாட்டில் தண்ணி வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு லேப்டாப்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக உருட்டுவாங்க. இப்போ வந்து ஒரு கமிட்டி போடுறாங்களாம். அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையாங்கன்னு நாங்கள் ஆராய்வோம். எது 4.5 வருஷம் கழிச்சு. இதுதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மகளிர் உரிமை தொகை. அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி வந்தாங்க. எல்லாரும் கொடுத்தாங்களா? ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தாங்களா? அதே 2.5 வருஷம் கழிச்சு தான் வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் பாதி பேருக்கு வந்து அவங்களா ஒரு தகுதியை நிர்ணயிச்சுட்டு இது பண்ணாங்க. இப்போ தேர்தல் நெருங்குதுங்கிறாங்க, எல்லா பேரும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மனு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மனு எங்கே போகுது? சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தோம். ஆற்றுல போட்டு குப்பையில் போட்டு போயிருந்தாங்க. இதுதான் இந்த ஆட்சியோட லட்சணம். ஆனால் அது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா இது சேனல் வந்து எல்லாம் இதோட வந்ததே. அப்போ கலர் ஜெராக்ஸ் எடுத்தாங்க அவங்க வந்து. அப்புறம் ஏன் வந்து ஜெராக்ஸே வந்து ஜெராக்ஸ் ஏன் அங்கே போகுது? அந்த ஒரு கேள்வி. அந்த மாதிரி தான் அவங்க ஆன்சர் பண்ணாங்க. இல்ல அதெல்லாம் ஜெராக்ஸ் தான் நாங்க போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஜெராக்ஸ் போட வேண்டிய சூழ்நிலை என்ன? இது இப்படிதான் கேட்கணும். இதெல்லாம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மறைக்கிறது. அதே மாதிரி வந்து நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்பி வந்தாரு, துணை முதல்வர். இப்ப கடைசியில எங்களால முடியாது இதே தானே அதிமுக அரசுலையும் சொன்னாங்க. நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அது இது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் எடுக்காத ஒரு முன்மாதிரியாக அன்றைக்கு ஆட்சியில் முதல்வராக இருந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வந்து அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அந்த நீட்டில் கொண்டு வந்தாரா இல்லையா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இந்த இது பண்ணல. முதலாக செய்தது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான். புரியுதுங்களா? அதாவது அதுக்கு இது முடியலன்னா அதுக்கு மாற்று இது என்னன்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இங்கே வந்து எதுவுமே கிடையாது. நீட்டுன்னு சொல்லிட்டு நீ எத்தனை வருஷம் தான் அவங்க நீட்டுக்கு பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு மாற்று என்ன அப்படிங்கிறத சிந்திக்காமல் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கும் அரசு தான் இந்த உருட்டு மாடல் அரசு. சார், இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, துறையூர்ல பள்ளிக்கூட மேற்கூரையை வந்துட்டு தரமற்ற ஒரு கட்டுமான பணியினால அது இடிஞ்சு அந்த டைம் வந்து ஸ்கூல் லீவுனால குழந்தைங்கள்லாம் தப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருது. இது வந்து இன்கேஸ் அந்த டைம்ல குழந்தைங்களாம் இருந்திருந்தா எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்கும். இது அந்த கல்வித்துறை அமைச்சருக்கே தெரியும் தானே? கண்டிப்பா. ஏன்னா இது எங்கே நடந்திருக்குன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அந்த மாவட்டத்தில் வந்து பள்ளிக்கூரை வந்து மேற்கூரை வந்து இடிந்து விழுந்திருக்கு. அன்னைக்கு விடுமுறை நாள் என்பதனால எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கல. அதே நேரம் பள்ளி வந்து நடந்து இருந்திருந்தா எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். அதாவது கட்டுமானமே இவங்க வந்து சரியாக வந்து ஒரு தரமற்ற இதை, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கமிஷன் வாங்குறதுனால கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் இந்த மாதிரி தான் கண்டுறாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அருகில் படப்பையில் வந்து ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க. 26 கோடிக்கு வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போ 3 மாதம் தான் அது கான்கிரீட் பாலம் இது ஓப்பன் பண்ணி அதுங்களாட்டி அந்த கான்கிரீட்லாம் பேர்ந்து வந்து குண்டும் குழியுமாக ஆகி
ரொம்ப மோசம். திறந்து 3 மாசத்துல குண்டும் குழியுமா இருந்து, அது வந்து ஒரு செய்தித்தாள்ல வருது. செய்தித்தாள்ல வந்ததுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அத மூடி மறைக்கிறதுக்காக, கான்கிரீட் பாலத்துல அந்த பெயர்ந்த இதெல்லாம் மறைக்கிறதுக்காக, அது மேல தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ம். நேத்து அதாவது தரமற்ற இதுதான் வந்து இவங்க எல்லாமே. இப்ப எல்லா கட்டுமானங்களும் எல்லாத்துலயும் இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா, ஒரு பாலமே இடிஞ்சு விழுந்தது. ம். கட்டுன ம். கட்டுன உடனே புது பாலம். புது பாலம் வந்து இருந்தது. இது எல்லாமே வந்து எந்த செய்தியிலயும் வராது. செய்தி ஊடகங்கள்ல வராது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இத பத்திலாம் வந்து விவாதிக்க மாட்டாங்க. ம். இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் கிடையாது. ம். இந்த ம். மாரி தரமற்ற கட்டுமானம் எதனால நடக்குது? இவங்க அதிகப்படியான கமிஷன் வாங்குறதுனால தான் இந்த மாரி நடக்குது. இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த மணல் திருட்ட பத்தி சொல்லணும்னா, கரூர்ல இன்று வரை மணல் திருட்டு வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இரவு நேரங்களில். இரவுல. ம். இது நான் சொல்லல. லாரி உரிமையாளர் சங்கம் வந்து ம். 2 நாளைக்கு முன்னாடி வந்து அங்க கரூர் மாவட்டத்தில வந்து இது கம்ப்ளைண்டாவே புகாராவே குடுத்துருக்காங்க. ம். ம். மணல் திருட்டு டெய்லியும் நடந்துகிட்டு இருக்கு. ம். அதனால எந்த ஒரு இதுவுமே இந்த அரசாங்கத்தில முறையாக செயல்படவில்லை. நிர்வாகம் ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கே சார். அத பத்தி அதுதாங்க ஒரு முதல்வர்ங்கிறது வந்து என்னன்னா, டெய்லியும் வந்து காலையிலயும், சாயங்காலம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ட வந்து பார்க்கணும். இவர் எதுவுமே பார்க்குறது கிடையாது. எந்த ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அதாவது காலையில ஒரு தடவ, ஈவினிங் ஒரு தடவ. ஏன்னா, தமிழகத்தில என்னென்ன நடக்குதுன்னு ஐஎஸோட வேலையே இதுதான். அது ம். எதுவுமே வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்ப்பது கிடையாது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பட்டப்பகல்ல இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் ஓட ஓட வெட்டுறாங்க. ம். இப்ப நேத்து ஒரு செய்தியில பார்த்தீங்கன்னா, தேனாம்பேட்டையில அடிச்சு துரத்தி போய் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் அவங்க அட்மிட் அங்க போய் அடிச்சிருக்காங்க. ம். இந்த மாரி ஓட ஓட மாணவர் வெட்டி கொலை, அந்த மாரி. இதில கொடுமை என்னன்னா, இவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரா இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங். அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார். இவங்க கட்சி கூட்டணி கட்சியா இருக்க காங்கிரஸ் மாவட்ட தலைவர், திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வந்து தன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுன்னு சொல்லி பல தடவ கத்துனார், கதனை எவ்வளவோ குடுத்தாரு. இந்த அரசாங்கம் செவிசாய்க்கல, அவர் கொல்லப்பட்டார். அதனால வந்து இந்த ஆட்சியில வந்து அதாவது வன்முறைங்கிறது தலைவிரித்து ஆடுகிறது. இதை வந்து முதல்வர் காதுக்கு செல்வதே இல்லை. பார்க்கிறாரா? பார்க்கலையா? எல்லாமே இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க தனி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காவல்துறை கட்டுக்காப்பு இல்லாம போனதுனால தான் இந்த மாரி அசம்பாவிதங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதில இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வன்முறைக்கு மாணவர்கள்லாம் வன்முறைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள். போதைப்பொருள். போதைப் பொருள வந்து அவங்க இப்ப என்னென்னமோ விக்கிறாங்க. கஞ்சா வந்து சர்வசாதாரணமா கிடைக்குது. சாக்லேட் பேஸ்டா விக்குது. சாக்லேட்டுங்கிறாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. அதோட போதையோட வெளிப்பாடு தான் அத சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த போதையெல்லாம் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த போதைக்கு அடிமையாகி, அந்த போதை தலைக்கு ஏறி, இந்த மாரி அடிதடி, வெட்டுக்குத்து இது வந்து நடு ரோட்ல வந்து பட்ட பகல்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த போதைக்கு அடிமையானதின் விளைவு தான் இந்த மாரி வன்முறை கலாச்சாரம் வந்து இந்த திமுக ஆட்சியில வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2026 இதுக்கான மாற்றங்கள் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். ஏன்னா அவங்க கட்சியில வந்து இப்ப மக்கள் சரியான தீர்ப்பு குடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் சரியான தீர்ப்பு குடுப்பார்கள் என்பதற்கு என்ன இப்ப ஒரு பெரிய உதாரணம்னா, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்ப வந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி விட்டார். மக்கள் வெள்ளத்தில் வந்து நீந்தி போயிட்டே இருக்கிறாரு. அது ஒண்ணே சாட்சி உங்களுக்கு. இன்னொன்னு இவங்க சொன்ன எந்த தேர்தல் வாக்குறுதியுமே நிறைவேற்றவே இல்ல. பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களை ஏமாற்றினார்கள். எல்லாம் நிரந்தரம் பண்ணுவோம்னு நெறைய பேர் சொன்னாங்க. எதுவுமே துப்புரவு தொழிலாளர்கள் இப்ப பார்க்குறோமே, ம். அங்க அடிச்சு அத்தனை பேர் அடிச்சு அவ்வளோ போலீஸ் இறக்கி வன்முறை எதுவுமே அடிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஜாலியா உட்காந்து கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு தியேட்டர்ல போய் பிரிவு தியேட்டர்ல வந்து. இதுதான் இந்த ஆட்சியோட லட்சணம். அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவங்கலாம் சொல்லலங்கிறக்காக இல்ல. உங்கள மாரி சமூக ஊடகங்கள் வந்து நெறைய வந்து இன்னைக்கு வந்து செல்ஃபோன் வந்துருச்சு. நெறைய பேர் சமூக ஊடகங்கள் வந்து இப்ப செல்ஃபோன்லயே பார்த்துறாங்க. எல்லா செய்தியும் போய் சேருது. இப்ப அரசாங்கம் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க? இப்ப நீட்டுக்கு போய் அவங்க போய் சொல்ல முடியுமா? நீட் ரகசியம் இருக்குன்னு சொன்னவர் வந்து, ம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது, அது கேட்ட ரகசியம் சொன்னியே, ரகசியம் என்னன்னு இப்ப கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ம். ம். அனைவருக்கும் ரூ. 1000 சொன்னீங்களே, குடுத்தீங்களான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து இந்த ஆட்சி வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து தூக்கி எறிவாது என்பதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நெறைய விஷயங்கள் சிந்திக்கும்படி பேசியிருக்கீங்க சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.